ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் ஒடிஷாவில் இருந்து உங்கள் பவி பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சரி இன்றைக்கி ஒரு வீடியோ போடலான்னு சொல்லிட்டு தான் போடுறேன். இன்றைக்கி வந்து நான் ஜூலை 17ங்களா? ஆமாங்க, ஜூலை 17. இங்கே வந்து சங்கராந்தி மாதத்துக்கு ஒரு முறை வர வேண்டியது. நம்மளுக்கு எப்படி அந்த இடத்துல வந்து மாதத்துக்கு ஒரு முறை அமாவாசை வருமோ, அது மாதிரி இங்கே மாதத்துக்கு ஒரு முறை சங்கராந்தி. அதை தான் அமாவாசையை தான் சங்கராந்தின்னு சொல்கிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் சங்கராந்தி மாதத்துக்கு ஒரு தடவை இங்கே வரும். 17, 16, 15 இது மாதிரி 3 டேட்டில் தான் வரும். சங்கராந்தி டைமில் என்ன சாப்பாடு இங்கே செய்வாங்கன்னா பச்சரிசி சாதம். பச்சரிசி சாதம் என்ன பண்ணுவாங்கன்னா, அரிசி கொதிக்க வச்சு அதை வந்து வடிகட்டிடுவாங்க அந்த சாப்பாடை. ஏன்னா அப்படியே வடித்தோம்னா சாதம் வந்து நொல நொலன்னு ஆகிடும்ல, அதனால் வந்து சாப்பாடை வடிகட்டிடுவாங்க. இருங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சாப்பாடு வந்து வடிகட்டி வச்சுருவாங்க பாருங்கள். இது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி வடிகட்டி வச்சா தான் இது வந்து நல்லா அழகாக ஒன்றா இருக்கும் சாப்பாடு. அதை வடிகட்டிடுவாங்க. பச்சரிசி சாதம் தான் யூஸ் பண்ணுவாங்க சங்கராந்தி டைமில். அதனால் பச்சரிசி சாதம், அதுக்கப்புறம் என்ன ஐட்டம், கீரை, முருங்கைக்கீரை பொரியல். இது வந்து கோவக்காய் மாதிரியே இங்கே இருக்கும் ஒரு காய், அந்த கோவக்காய் காய் மாதிரி, அது பொட்டலம் அப்படின்வாங்க இங்கே அந்த பேர். கோவக்காய் காயும் உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சாம்பார், எல்லா காயும் போட்டு வச்சுருக்குது சாம்பார். உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் பட்டாணி, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, கேரட்டு, பீன்ஸு, கத்திரிக்காய், எல்லா காயும் போட்டு வச்சுருக்கு சாம்பார். இது டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் மாங்காயில் ஊறுகாய், நம்ம அங்கே சர்க்கரை போட்டு பண்ணுவோம் இல்லைங்களா, அது மாதிரி மாங்காய் ஊறுகாய் சர்க்கரை போட்டு பண்ணியிருக்கு. டேஸ்ட்டாக இருக்குங்க. யாருக்கு என்னென்ன பிடிக்குமோ செஞ்சு சாப்பிடுவாங்க. ஆனால் மாதத்துக்கு ஒரு இடி செய்வாங்க. இங்கே வந்து இந்த ஒரு நாள் வந்து யாரும், அதாவது ரேஷன் அரிசி சாப்பிட மாட்டாங்க. யாரெல்லாம் சங்கராந்தி இது பண்ணுறாங்களோ, விரதம் இருக்கிறாங்களோ, அவங்க இது மாதிரி தாங்க செஞ்சு சாப்பிடுவாங்க. பச்சரிசி சாதத்தில் தான் செஞ்சு சாப்பிடுவாங்க. சரி, மதியத்துக்கு வந்து இந்த ஐட்டம், நைட்டுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, நான் மாவு அரைச்சி போடலான்னு சொல்லிட்டு அரிசி ஊற வச்சுருக்கேன். இங்கே தெரியுதுங்களா, அரிசி ஊற வச்சுருக்கேன். இங்கே உளுந்து ஊற வச்சுருக்கு. இதெல்லாம் அரைச்சி நைட்டுக்கு தோசை செஞ்சு சாப்பிடணும். இதாங்க இங்கே வழிமுறையே. மாதத்துக்கு ஒரே டேட்டாக இருந்தாலும் இது செஞ்சு சாப்பிடுவாங்க. மெயின் பச்சரிசி சாதம், அதை வடித்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அதை வடிகட்டி சாப்பிட்ருவாங்க. சாப்பாடு சாம்பார்லாம் ஊற்றி சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக தாங்க இருக்குங்க. இங்கே பாருங்க, வாங்க எங்கள் தோட்டத்தை பார்ப்போம். அதுக்கு முன்னே ஒரு வீடியோ போட்டால் எங்கள் செடி எல்லாம் சின்ன சின்னதாக இருந்தது. இப்போ கொஞ்சம் எல்லாம் வளர்ந்து பெருசாக ஆகிடுச்சு. திராட்சை செடி இது போயிட்டுருக்கு, அது மாட்டுன்னு பந்தலில் மேலே பந்தல், அது மானு போயின்னு பாருங்க. கக்குடி செடி, கக்குடின்னா இங்கே நான் கக்குடி செடின்னு சொல்கிறேன். நம்ம ஊரில் வெள்ளரிக்காய் செடி பாருங்க. இங்கே வாங்க வெள்ளரிக்காய் காமிக்கிற ஒன்று. தோட்டத்தில் இங்கே வந்து ஒடிசாவில் எது வேணாலும் நம்ம செஞ்சு சாப்பிட்லாங்க. ஒன்றும் விவசாயம் தான் இங்கே மெயின். இது பாருங்க வெள்ளரிக்காய் எப்படி தூங்கினது பாருங்களேன். வெள்ளரிக்காய் எவ்வளோ அழகாக, எவ்வளோ காய் இருக்குதுங்க, எவ்வளோ காய் பிஞ்சு விட்டுருக்கு. பூவு சாமக்காய். இங்கே மழை சீசனுங்க. இப்போ அங்கெல்லாம் மெட்ராஸ்லாம் சரியான வெயிலுன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து மழை தான் பெஞ்சு கிடக்குது அதிகம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மழை தான், சம மழை. இப்போ கூட காலையில் சரியான மழை பெஞ்சு தான் விட்டுருக்குது பாருங்க. பாக்கா எவ்வளோ நல்லா இருக்குங்க இங்கே பாக்க, பார்த்தீங்களா? அதோட போனால் இன்னொரு ஐட்டம் காமிக்கிறது பாருங்கள். பீர்க்கங்காய் தெரியுதுங்களா? அதுக்கப்புறம் இன்னொன்று பீன்ஸுன்னு சொல்ல மாட்டோம். இது இங்கே வந்து ஜுடங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்க எனக்கு தெரியல. காராமணி மாதிரியே இருக்கும் அது. இங்கே தான் உள்ளே இருக்குது அது. இது பாருங்க, தெரியுதுங்களா? நல்லா நீட்டாக பாருங்க அது மாட்டுங்க. இன்னும் இங்கே 2 இருக்கு, தெரியல அவ்வளோ. வெண்டைக்காய் செடியில் வெண்டைக்காய் பூ எடுத்துருக்கு. இப்போ தான் ஒரு பூவாக எடுக்குது. இப்போ தான் பாருங்க செடி, வெண்டைக்காய் செடி மொத்தம் அதான் பூ எடுக்குது. இதுலேயே வெண்டைக்காய் காய்க்கும். பரவாயில்லைங்க, தோட்டங்க எதனா ஒரு காய் போட்டு சாப்பிட வேண்டியது தான். நம்மளாம் அங்கே வந்து தேவைன்னா போய் வாங்கிக்கிறோம், கொள்கிறோம் கடையில். கிராமத்துலலாம் செஞ்சு சாப்பிடுவாங்க. கிராமத்தில் அந்த சிட்டியில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க, கடையை நம்பி தாங்கிறாங்க. கடையில் நான் விலைவாசினா கம்மியாக விற்கிறானுங்க. ஒரு தக்காளி ஒரு வெங்காயம்னா கூட ரேட் அதிகம்தான். அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஒடிசாலனா இது ஒரு பெனிஃபிட்டு. வீட்டில் தோட்டத்துங்கிறவங்க தோட்டத்தில் இருந்தால் அவங்களால விளைச்சி சாப்பிட்றாங்க. அதாங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோலாம் பாருங்கள், அனுப்புகிறேன். இதாங்க ஒடிசா.
ஒடிசாலேருந்து தான் பேசுகிறேன். ஒடிசாவில் கல்யாணம் பண்ணி வந்து 13 வருஷம் ஆகுதுங்க. என்ன பண்ணுறது, சும்மா வீட்டில் போர் அடிக்குதுன்னு உட்காந்து இருக்கிறதுனால சரி வீடியோ போடலான்னு போடுறேன்.